ஹாய் டியர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜர்தோசி குந்தன் ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு எப்படி போடணும் அப்படின்னா, இந்த சுற்றியும் ஜர்தோசி போடுறது, இந்த திலகமாக நல்லா ஷார்ப் எஜ்ஜெல்லாம் எப்படி கொடுத்து போடுறது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒரு குந்தன் எடுத்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சுடு குந்தன், இந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கட்டும், இந்த திலகம் ஷேப்பாக இருக்கட்டும், ஸ்டிச்சுடு குந்தன், அதுக்கும் சென்டரில் கம் வச்சுட்டு மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். எப்பவும் போல் நான் வேறு கலர் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்துட்டு ஜர்தோசியை எடுத்தாச்சு. ஜர்தோசியை எடுத்து லைட்டாக அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, குட்டி குட்டி பீசஸாக எடுத்தும் நீங்கள் லோட் பண்ணி அளவுக்கு தகுந்த மாதிரி லோட் பண்ணியும் போடலாம். இப்போ இல்லைன்னா நம்ம நீடில், அதாவது குட்டி ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி அளவை வச்சுட்டு இதை சுற்றி இந்த மாதிரி அளவை வச்சுட்டு நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நமக்கு போகாது அப்படின்றதுனால ரெண்டாக கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு நான் ஷூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன், பீடு நீடில் எடுத்திருக்கேன். இதை எப்படி ஸ்டிச் பண்ணோம்னா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரே ஒரு பீஸ் வந்துட்டு லோட் பண்ணிக்கோங்க. இந்த ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக, அதையே நம்ம போட்டுட்டு வர போகிறோம். ஒரு பஞ்ச் பண்ணிக்கிறோம், கீழே த்ரெட்டில் நீடில் த்ரெட்டை சுற்றி விட்றோம், எடுக்கிறோம். இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே எடுக்கிறது மட்டும் கவனமாக எடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட அட்வான்ஸ் கிளாஸே முடிய போகுது. இப்போது இது ஃபுல்லாக இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் அளந்து பார்த்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டுருங்க. ஒரு எண்ணாட்டில் எனக்கு வந்துட்டு சேஃபாக இல்லை அப்படின்னா இன்னொரு எண்ணாட்டும் போட்டுருங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த ஸ்டோனுக்கு அடியில் போயிடக்கூடாது. அதனால தான் லைட்டாக கீழே வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு மேலே சுற்றியும் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த திலகம் ஷேப் எப்படி போடணும் அப்படின்னா, இங்கே நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி திலகம் ஷேப் இருக்குது அப்படின்னா தெரியுதுங்களா? தெரியுது வீடியோவுக்கு. இருக்குது அப்படின்னா டார்க்காக போட்டு காமிக்கிறேன். இருக்குது அப்படின்னா இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து நம்ம இங்கே போய் இங்கே முடிச்சிடணும். இங்கே முடிச்சிங்க, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸ் ஆகிருக்கும். அப்படி இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு நம்ம இந்த ஜர்தோசி வந்துட்டு கார்னர் ஸ்டிச்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஆங்கிள் பாக்ஸ் எல்லாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி நீங்கள் வரணும். சரிங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வர்றது எல்லாமே ஜர்தோசிக்காக இருக்கட்டும் பீடுக்காக இருக்கட்டும் ஒன்று தான். பீட்லேயும் அப்படி தான் வரணும். ஷார்ப் எட்ஜ் கொடுக்கணும். இப்போது நான் ஒரு பாயிண்ட் வந்துட்டு மேலே தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தானே நம்ம ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட், ரொம்ப தள்ளி வேண்டியது இல்லைங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தள்ளி இதே மாதிரி பீசஸாக கட் பண்ணலாம். பீசஸாக கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கும்போது எவ்வளவு இருக்குது அப்படின்றத அளந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் சைஸ் பெருசான குந்தன், திலகம் ஷேப் குந்தனை. ஒரே டைம் நீட்டில் பத்தாது இல்லைங்களா, அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக எவ்வளோ மிச்சம் இருக்கோ கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம அளந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 ஸ்டோனுக்கு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நான் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸ்டோனை விட்டு ஜர்தோசி வந்துட்டு கீழே போயிடக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் அளந்து கட் பண்ணிக்கலாம்.
இல்லை, இந்த ஜர்தோசியும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, நம்ம அளந்தே கட் பண்ணிக்கலாம். எடுத்துட்டேன் நான். இப்போது ஜர்தோசியை பீஸ் எடுத்து இந்த இடத்துல வச்சு இப்படி அளந்து கட் பண்ணிக்கோங்க. அளந்து இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு ஓகே. இதைய கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றத பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி திலகம் நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காமிக்கட்டுங்களா? இது வந்துட்டு சைஸஸ் வந்துட்டு சின்னதாக இருக்கிறதுனால நான் மெஷர் பண்ணியே வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது இன்னும் கூட நீங்கள் நல்லா ஷார்ப்பாக ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு நீடில் சைஸ் போதும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சுட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமை மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டேன். இல்லை, ஒரு நீடலுக்கு பிடிக்கலை, 2ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைட்டாக ஒரு பாயிண்ட் மேலே தள்ளி லோட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு பத்தலை. இந்த பீசஸ் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இங்கே எண்ணெட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது இங்கே எண்ணெட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் வந்துட்டு 2 டைம் போட்டுக்கிறேங்க. பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. இப்போ இது வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது நல்ல ஷார்ப்பாக இருக்குது. இது லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருக்கணும். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு 2க்குமான டிஃப்ரென்ஸு? இது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா? இங்கெல்லாம் நம்ம ஒரு ஸ்டோன் ஒட்டி அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறது. 5 ஸ்டோன் சுற்றி ஒட்டி அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணோம்னா இந்த ஸ்டோன்லேருந்து அப்படியே இப்படி கண்டினியூ பண்ணியே வரலாங்க. ரவுண்ட் ஸ்டோனில் ஒட்டணும் அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணியே நம்ம வந்துடலாம். அதுதாங்க இப்படி கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.